சாதி வெறி நீண்டது, அதிகாரம் ஆண்டது உன்னால ஒழிந்ததையா. படிக்காத நூல் இல்ல இவர் போல ஆள் இல்ல, பிடிவாத பேச்சிங்க சமத்துவ ஆட்சிங்க. ஆரியமே அஞ்சியது, வேதத்தை மிஞ்சியது, ஐயாவோட சட்டமாச்சிங்க. எல்லா இடத்துலையும் ஆம்ஸ்டாங் பற்றி பேசுறீங்க, இப்போ எதுக்கு பொற்கொடைக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்க, என்ன காரணம்? இது வந்து ஒரு நன்றி கடனுங்க. இது கூட பண்ணலன்னா அப்புறம் என்னங்க இருக்குது? நான் எல்லா எப்படி சொல்கிறேன்னா, எல்லா கட்சிக்கும் பாட்டு பாடியிருக்கேன், எல்லா கட்சிகளும் எனக்கு தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் ஏன் அன்னைக்கு நிற்கிறேன்னா, நான் இந்த டைமில் தான் நான் நிற்கணும். ஏன்னா அண்ணன் இருந்துதான் என்ன, அண்ணனே எல்லாமே பார்த்துக்குவார். நாங்கள்லாம் தம்பிகளாக இருந்தோம்ல, அண்ணன் அவர் இருக்கும் போது மட்டும் நாங்கள் வந்து பார்த்தோம் பேசணும்ல, இல்லாத போது நம்ம வந்து வேலை செய்யணும்ல. அதனால் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத அன்னைக்காக நான் பேச வந்திருக்கேன். இது என்னுடைய கடமை. அண்ணனுக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு கைமாறு. அதனால நான் அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். திருவிக நகர் தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கானா வினோத் பேசுகிறேன். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் கே ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி அன்னியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் திருவிக நகர் தொகுதியில் நிற்கிறாங்க. அண்ணன் இருந்திருந்தா அண்ணி வந்து இந்த நிலைமைக்கு அவங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. மக்களுக்கு அண்ணன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எத்தனை பேரை படிக்க வச்சுருக்காரு, எத்தனை வழக்கறிஞர்களை உருவாகியிருக்காரு, என்ன மாதிரி எத்தனை இசை கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எத்தனை டாக்டர்ஸ். நேற்று வந்து வலசரவாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், ஆந்திரா மில்ஸில். அப்போ சர்வே வந்து நான் வந்து பிரதர் வணக்கம், நீங்கள் கானா வினோத் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. நான் ஆம்ஸ்டாங்கனுடைய தீவிர ரசிகன் அப்படின்னாரு. என் தம்பி அவர் தான் படிக்க வச்சார். இன்றைக்கி திருவண்ணாமலையில் வந்து ஏதோ ஜட்ஜி போஸ்டிங் வந்து இன்றைக்கி இப்போ வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு சொன்னார். அந்த சர்வே பண்ணுற ஆளுக்கும் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி அவங்க பெரம்பூரில் இருந்த ஃபேமிலியாக. அந்த மாதிரி அவர் மறைந்தாலும் அவருடைய எதனா ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு அவர் அண்ணன் பண்ணிட்டு போயிட்டார். நம்மளுக்கு பெரிய இழப்பு. அண்ணன் இருந்திருந்தா இன்னைக்கு சென்னையில் எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். சில பேர் வரலாம், ஓட்டு கேட்கலாம், பண்ணலாம். ஆனால் உண்மையான ஆம்ஸ்டாங் தம்பிகளாக நீங்கள் இருந்து அன்னைக்கு நம்ம தான் அவங்களுக்கு இருந்து ஆதரவு கொடுக்கணும். எத்தனையோ இப்போ வெளியிடத்துல போய் அன்னி கேட்கல. அண்ணன் எத்தனை எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரோ அந்த தொகுதியில் தான். இதே திருவிக நகர், பெரம்பூர், இந்த ஓட்டேரி, தாசமகான், நம்மளுடைய கனிகாபுரம், புளியாந்தோப்பு, இந்த சர்க்கிள் தான். அண்ணன் வாழ்ந்து அண்ணன் நடந்து போய் அண்ணன் பேசின மக்கள்கிட்ட பேசின இடம் தான் அண்ணி வந்து ஓட்டு கேட்க வராங்க. தயவு செய்து உங்களுடைய பொன்னான ஓட்டை அன்னைக்கு செலுத்தி அவங்கள வெற்றி பெற செய்யணும். நன்றி.